புதன் பகவானுடைய அந்த தன்மை அந்த கடகத்துல வெளிப்படும் போது, புதன்னா நாங்க சொல்றோம் நகைச்சுவைன்னு சொல்லுவோம், பேச்சுன்னு சொல்லுவோம், விகடகவின்னு சொல்லுவோம், ஆலோசனைன்னு சொல்லுவோம், கணக்கன்னு சொல்லுவோம், புந்தின்னு சொல்லுவோம். இந்த எல்லா குவாலிட்டியும் கடகம் ஆயில்யத்துல இருப்பவர்களுக்கு இயற்கையிலேயே ஒட்டிக்கணும். அந்த கோபம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அது எப்படிப்பட்ட கோபமாக இருக்கும்னா, கடகராசி ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுயநலவாதிகளாக இருக்கிறாங்க. என்னத்துல சுயநலவாதிகளாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, ஆயில்ய நட்சத்திரம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க பேசாம உட்காந்துருப்பாங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், காமெடி சேனல் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். வீட்டுக்குள்ள நடக்கிற எல்லா சீரியஸான விஷயங்களையும், லக்னத்திற்கு எத்தனாவது இடத்துல கிரகங்கள் இருக்குதோ அந்த காரகத்துவ பலனையும், கிரகங்களுடைய ஆதிக்க பலனையும், ஸ்தான பலனையும், பார்த்த கிரகங்களுடைய பலனையும் கிரகங்கள் கனகச்சிதமாக செய்யும். ருது ஜனன ஜாதகத்துல மட்டும் ஆயில்ய நட்சத்திரக்கார பெண்கள் அந்த நட்சத்திரத்தில் ருது ஆகும்போது, அதாவது பெரிய பொண்ணு ஆகும்போது, அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்துல பிரச்சனையும், அந்த குழந்தை ஏதோ ஒரு தோஷப்பட்டு பிறக்கும். திருமண வாழ்க்கையை தேர்வு என்பது கடகராசிக்காரர்கள் கேது முடிஞ்சு சுக்கிரன் எப்ப வருது, சுக்கிரன் எப்படி இருக்குங்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான். அன்பான நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக நம்ம சேனல்ல நட்சத்திர சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இந்த எபிசோட்ல ஆயில்யம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய பிறப்பின் ரகசியம், இவர்களுடைய குணாதிசயங்களை இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் இவருடைய கணிப்புல ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்த நீங்க உங்களுடைய குணாதிசயங்களை தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வாழ்க்கை, இந்த பிறப்பின் ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு இல்லையா? ஆயில்ய நட்சத்திரத்தினுடைய சிறப்புகளை சொல்லுங்க. நிச்சயமா. அதாவது ஒரு நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுக்குள்ள பாதங்கள் இருக்கு. 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். அது ஒரு ராசியில ஒரு 2 பாதம் இருக்கும், ஒரு ராசியில 2 பாதம் இருக்கும். செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம்லாம், குருவோட நட்சத்திரம் ஒரு ராசியில 3 பாதம் இருக்கும், இன்னொரு 4வது பாதம் மற்றொரு ராசியில இருக்கும். அப்படிலாம் இருக்கு. சில நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா 4 பாதமும் ஒரு ராசியில் அப்படியே நச்சுன்னு நங்குற மாதிரி உட்கார்ந்துருக்கும். அப்படி 4 பாதங்களும் உடைபடாத ஒரு அற்புதமான புதன் பகவானுடைய அம்சம் பெற்ற கடகத்தில் இருக்கக்கூடிய, அங்கேதான் என்ன நுட்பம் சொல்றாங்கன்னா, காலச்சக்கரம் என்று சொல்லக்கூடிய மேஷத்திற்கு 4வது ராசி தாய்மை ராசி. அந்த சந்திரன் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆயில்ய நட்சத்திரம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த கடகத்துல ஆயில்ய நட்சத்திரம் இருக்கு, புனர்பூச நட்சத்திரம் இருக்கு, பூச நட்சத்திரம் இருக்கு. இருந்தாலும் அந்த புதன் பகவானுடைய அந்த தன்மை அந்த கடகத்துல வெளிப்படும் போது, புதன்னா நாங்க சொல்றோம் நகைச்சுவைன்னு சொல்லுவோம், பேச்சுன்னு சொல்லுவோம், விகடகவின்னு சொல்லுவோம், ஆலோசனைன்னு சொல்லுவோம், கணக்கன்னு சொல்லுவோம், புந்தின்னு சொல்லுவோம். இந்த எல்லா குவாலிட்டியும் கடகம் ஆயில்யத்துல இருப்பவர்களுக்கு இயற்கையிலேயே ஒட்டிக்கணும். சில பேர்கிட்ட பேசும்போது என்னையா ரொம்ப அருமையா இருக்கு, ரொம்ப நேரம் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா? ஆனா கடகம் ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்தவர்கள்ட்ட நீங்க மணிக்கணக்கில் பேசினாலும், ரொம்ப நேரம் பேசினாலும் அவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் பேசின மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் பேசுங்கன்னு கெஞ்சுற மாதிரி இருக்கும். அந்த அளவிற்கு குழந்தைத்தனம். அந்த குழந்தைத்தனத்தை கடத்துற விதம்ங்கிறது, அவங்க வயசானவர்களாக இருந்தாலும் கூட 40-50 கடந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பையும் கூட அந்த குழந்தைத்தனமும் அந்த மென்மையும் அந்த சாஃப்டும் அவங்கள்ட்ட இருக்கிறது தான் அவங்களுடைய பேர் அழகுன்னு சொல்லலாம். எப்படியா பேச்சில் கட்டி போட முடியுது, எப்படியா பேச்சை கூட காயப்படுத்தாம பேச முடியுது, எப்படியா எந்த ஒரு விஷயத்தையும் இவ்வளவு நுணுக்கமா யோசிக்க முடியுது. இதுதான் ஆயில்யத்தினுடைய சிறப்பு. இந்த குவாலிட்டியோட இவர்கள் ஜனனம் எடுக்கக்கூடிய ஒரு அம்சங்கிறது இருக்கே, அற்புதத்திலும் அற்புதம். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுடைய குணாதிசயங்களை சொன்னீங்க, இவர்களுக்கு இருக்கக்கூடிய தனி சிறப்புகள் சொல்லுங்க சார். தனி சிறப்பு அப்படின்னா, ஒரு விஷயத்தை யூகிக்கிறது இருக்கு பாருங்க, அந்த புதனுடைய அந்த ஷார்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ரொம்ப அப்படி டிடெக்ட் பண்ணி ரொம்ப நுண்ணறிவா இப்படிதான் நடக்க போகுது, பட் இந்த பிரச்சனையை நம்ம இப்படி ஹேண்டில் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற அந்த யூகிக்கிற கெப்பாசிட்டி பர்த்லேயே உங்களுக்கு அந்த புதன் மகாதிசையிலே இவங்க பிறக்கிறதுனால. நான் கூட ஒருத்தருடைய குணாதிசயங்கள் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தா, இவ்வளவு யூகிக்கிற திறன் கொண்ட ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் அவங்களுடைய திறமையை வீட்டில் இருக்கிறவங்களே பயன்படுத்திக்க மாட்டாங்க. சில நேரங்களில் புதன் பாதிக்கப்பட்டு இருந்தால் இவங்களுக்கே அந்த யூகிக்கும் திறன் பயன்படாமல் போயிடும். இவங்க திங்க் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அதுக்கு தனக்கு பயன்படுத்த முடியாமல் இவங்களே அதை சில விஷயங்களில் கோட்டை விட்டுருவாங்க. அதே மாதிரி நட்பு விஷயம்னு வரும்போது, கடகராசி ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் நட்பு, காதல், குடும்பம்னு வச்சுக்கோங்களேன், அந்த தாய்மை வீட்டில் இருக்கிறதுனால ரொம்ப நல்லவங்களா, ரொம்ப ஒரு பாசமாக விட்டு கொடுத்து போகக்கூடிய, அன்புக்கு இயங்கக்கூடிய, அதிகாரம் பண்ணினாலும் சில நேரங்களில் தன்னுடைய அந்த சிரிப்பால் அந்த அதிகாரம் பண்ணுறவங்களையே ஒரு கட்டம் ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கும் அளவுக்கு அந்த பக்குவமாக அப்படியே நடந்துக்கிறது. ஆனால் கோபக்காரர்கள், அந்த கோபம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அது எப்படிப்பட்ட கோபமாக இருக்கும்னா, சொல்லுவாங்க கடகராசி ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுயநலவாதிகளாக இருக்கிறாங்க. என்னத்தில் சுயநலவாதிகளாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், நீங்கள் பாருங்கள், இது தாய்மை ராசி. ஒரு கோழி ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதே நேரத்தில் அது குஞ்சுகளோடு இருக்கும்போது அந்த குஞ்சுகளை பாதுகாப்பதற்காக கருடன் மேலிருந்து தூக்க போகும்போது கருடனை விட பவர்ஃபுல்லாக
இறங்கி அடிக்கும் பார்த்தீங்களா, அப்படி ஒரு வீரத்தை அந்த கோழிகிட்ட இருந்து வெளிப்படுத்தும் பார்த்தீங்களா. சேவல் எங்கே இருக்குன்னே தெரியாது, கோழி காத்து நிற்கும் பார்த்தீங்களா. பசு கன்றோட இருக்கும்போது எங்கேருந்து தான் அந்த வீரம் வரும்னு தெரியாது. அப்படியே அந்த எருதுக்கு சமமாக அப்படியே முட்டி பாயும். யாராக இருந்தாலும் கூட தன் குட்டியை பாதுகாக்கக்கூடிய அந்த தாய்மை உணர்வுன்னு இருக்குது பார்த்தீங்களா. அதைத்தான் சுயநலம்னு பொதுவாக சொல்கிறாங்க. கடகராசி ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் சுயநலமாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க சுயநலத்திற்கு பின்னாடி அவங்க பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆள் இருப்பார். அந்த பொதுநலம் என்பது வெளியில் தெரியாது. அதனால் இவர்களை சுயநலவாதிகள்ங்கிறத சொல்கிறாங்க. தான் பிள்ளைக்காக, தன் குடும்பத்துக்காக, தன்னுடைய கணவனுக்காக அல்லது மனைவிக்காக, தன் தாய்க்காக, தன் உறவுக்காக, தன் நண்பனுக்காக பின்னாடி ஒரு தியாகத்தை வைத்துக்கொண்டு அவர்களுக்காக ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம். அதனால இதை சுயநலவாதி நட்சத்திரம் கூட சில பேர் சொல்றாங்க. பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தம் என்னங்கிறது ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு மனசுக்கே தெரிந்த விஷயம். இந்த ஆயிலிய நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாதுன்னு சொல்றாங்க. இதனால பல திருமணங்கள் தடைப்படுது. நிறைய ஏஜ் ஆகி கூட இன்னுமே திருமணம் ஆகாத நிறைய பேரை பார்க்க முடியுது. சார், உங்களுடைய பார்வையில இதுக்கு என்ன விளக்கம் கொடுப்பீங்க? அதாவது ஆயிலிய நட்சத்திரத்திலுமே பஞ்சாங்கத்துல பாத்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. 1வது பாதம் மாமியாருக்கு ஆகாது, 2, 3, 4 பாதங்கள் எவ்வித தோஷமும் இல்லை, இதுவும் பெண் ஜாதகத்திற்கு மட்டும்தான். அப்படி கிடையவே கிடையாது. அது சாஸ்திரத்தில் ஒரு கணக்கோட தான் சொல்லியிருப்பாங்க. பட் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தங்கள் பலவிதமாக இருக்குன்னு அவங்களே கொடுத்துருப்பாங்க. அப்போ ஆயிலிய நட்சத்திரம்னா புதனுடைய நட்சத்திரம். புத்தி ஷார்ப்பு, குவாலிஃபிகேஷன், ரொம்ப ஒரு கணக்கு போடுறது, எதிர்கால திட்டங்களை யூகிக்கிறது, இது இப்படி தான் போகும்னு நினைக்கிறது, ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போதே ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது. ஆயிலிய நட்சத்திரம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க பேசாமல் உட்காந்துருப்பாங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், காமெடி சேனல் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். வீட்டுக்குள்ளே நடக்கிற எல்லா சீரியஸான விஷயங்களையும் கிரகித்து கொண்டே காமெடி சேனலில் ஒருத்தர்னால சிரிக்க முடியுதுன்னு சொன்னால், காலையில் லாயராக இருக்கிறது, மத்தியானம் இன்ஜினியராக இருக்கிறது, நைட்டு டாக்டராக இருக்கிறதுங்கிற மாதிரி மல்டிபிள் பர்சனாலிட்டி உங்கள்கிட்ட அப்படியே பூந்து விளையாடும். அதனால ஒரு வீட்டுக்கு போகும்போது இவ்வளவு குவாலிஃபிகேஷன், ஓவர் குவாலிஃபிகேஷன், இதை வச்சு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தில் ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் உள்ளே வந்தால் நமக்கு பொறுப்பு இங்கே பெரிய அப்படியே டிஸ்டர்ப் ஆகி போயிடும், நம்ம கையில் இருக்கிற ராஜ்யம் கலண்டு போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் கூட இவர்களை நினைத்திருக்கலாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆயிலிய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க கணக்கு போடுறதுலையும் அந்த விஷயத்தை கரெக்டாக பண்ணுறதுலையும் தெளிவாக இருப்பாங்க. அதனால உள்ளே வந்ததுக்கப்புறம் தப்பை தட்டி கேட்கக்கூடிய குணம் இவர்கள்ட்ட இருக்கிறதுனால, அதை ப்ரூஃப் பண்ணக்கூடிய குணமும் இருக்கிறதுனால, நிரூபிக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால, நிரூபித்ததுலேருந்து பின்வாங்காத ஒரு குணம் இருக்கிறதுனால இவர்களை திருப்திப்படுத்துவது என்பது யாருனாலையும் முடியாது. அதனால ஆயிலியங்கிறதுனாலேயே ஒரு ஷார்ப் இது இருக்கிறதுனால தான் மற்றவங்க பயப்படுறாங்க. இந்த ஆயிலிய நட்சத்திரத்துல பிறந்தவங்க இவங்களுடைய வாழ்க்கை ஓட்டம் எப்படி இருக்கும்? ஆயிலிய நட்சத்திரங்கிறது நம்ம என்ன பாதம்னு பார்த்துக்கணும். 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் பார்த்துக்கணும். அதுக்குள்ள அவங்க புதன் மகா திசையில் ஜனனம் எடுப்பாங்க. அந்த புதன் திசை பாதத்தை பொறுத்து 17 வருடத்தினுடைய அளவு என்பது குறைந்திருக்கும். அதை வச்சு தான் அவங்களுடைய வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது நடக்கும். இந்த தசாபலன் மாற மாற இவங்க சந்திக்கக்கூடிய புது உறவுகள், புது நண்பர்கள், குழந்தைகள், சுற்றம், இவர்கள் இருக்கக்கூடிய வாழ்விடம், இவர்களுக்கு அமையக்கூடிய இடம், பூமி எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டது. கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கணுமா, பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் இருக்கணுமா, இந்த இடத்துல உறவுல திருமணம் முடியணுமா, அந்நியத்தில் திருமணம் முடியணுமா, அல்லது திருமண வாழ்க்கையில் பிரிவு ஏற்படணுமா, இது வழக்காடு மன்றம் போகணுமா, வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்து பார்க்கும்போது அது துக்கமாக இருக்கணுமா, எல்லாமே தசா புத்திகள் தீர்மானிக்கும். அப்போ இவர்களுக்கு நடக்கக்கூடிய திசைன்னு பார்த்தீங்கன்னா, புதனில் பிறந்து கேது திசை சுக்கிர திசை சூரிய திசை சந்திர திசை செவ்வாய் திசை ராகு திசை குரு திசை அப்படி போயிட்டே இருக்கும். இதனுடைய வருடங்கள் பிரகாரம் நடந்துகிட்டே இருக்கும். அதை வச்சு தான் இவருடைய வாழ்க்கையினுடைய பயணம் என்பது லக்கணத்தின் அடிப்படையில் அது தீர்மானிக்கப்படும். லக்கணத்திற்கு எத்தனாவது இடத்துல கிரகங்கள் இருக்குதோ அந்த காரகத்துவ பலனையும், கிரகங்களுடைய ஆதிக்க பலனையும், ஸ்தான பலனையும், பார்த்த கிரகங்களுடைய பலனையும் கிரகங்கள் கனகச்சிதமாக செய்யும். சட்டம் கடமையை செய்ய தவறினாலும் கட்டம் தன் கடமையை கனகச்சிதமாக செய்யும். சரி சார், இவர்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொதுவாக பார்த்தீங்கன்னாங்க, எல்லோரையும் திருப்திப்படுத்தணும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். 4 பேர் சந்தோஷமாக இருக்கல, நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும். 4 பேர் மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு அதில் ஒரு ஆள் முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தாலும் இவங்களுக்கு அது என்ன காரணம், ஏன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு தாய் தானே 4 பிள்ளை ஒன்றா உட்காந்து சாப்பிட்டா தான் அதுக்கு சந்தோஷம். ஒன்று மட்டும் வரல அப்படின்னா அந்த தாய்க்கு பதறும் இல்லையா. இது தாய்மை ராசின்னு சொல்கிறோம். அந்த நட்சத்திரத்தை புதனுடைய அம்சமாக இருந்தாலும் கூட அதில் சந்திர பகவான் இருக்கிற வீட்டில் கடகத்தில் ஆட்சி வருவார் சந்திரன். அதுக்குள்ள ஆயிலிய நட்சத்திரம் இருக்கும். இன்னும் 10 குறைக்கு நம்மால் குரு பகவான் வேற இங்கே உச்சம் என்ற நிலையை பெறுவார். அப்போ இந்த குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய அந்த வீட்டில் இந்த புதன் பகவானுடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால ஆன்மீகம், பேரன்பு, பெருங்கரனை, விட்டு கொடுக்குற திறன், அதே நேரத்தில்
கெட்டு போனவங்களை காப்பாற்றக்கூடிய தன்மை, தாய்மை உள்ளத்தோடு மன்னிக்கிறது, மறக்கிறது, அன்போடு உபசரிக்கிறது, கனிவா இருக்கிறது, இது எல்லாமே ஆயிலிய நட்சத்திரத்தை பெண்களுடைய சிறப்பு. அதே நேரத்தில் ருது ஜனன ஜாதகத்தில் மட்டும் ஆயிலிய நட்சத்திரக்கார பெண்கள் அந்த நட்சத்திரத்தில் ருது ஆகும்போது, அதாவது பெரிய பொண்ணு ஆகும்போது அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனையும், அந்த குழந்தை ஏதோ ஒரு தோஷப்பட்டு பிறக்கும், அதற்கு சில வழிமுறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ருது ஜனன காலத்தை பற்றியே பஞ்சாங்கங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் கூட ஒவ்வொரு நட்சத்திர பெண்களும் ருது ஆன நேரம் எப்படி இருக்கும், அதற்கு என்ன தீர்வு, எதிர்காலம் எப்படி அமையும், அந்த நட்சத்திரம் இவர்களது வாழ்க்கையை எப்படி வழி நடத்தும் அப்படின்னு ஒரு ஜாதக ரகசியம் இருக்கு. அதை நம்ம அடுத்த பார்ட்டில் கூட தெளிவாக சொல்லலாம். அதே மாதிரி தசாபலனையும் பற்றி பார்ட் 2 வீடியோவில் தெளிவாக நம்ம சொல்லலாம். இந்த ருது கான்செப்ட் வந்து பழமையானதா இருந்தாலும் கூட அது பெருசா எல்லாரும் பேசுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதை பத்தியும் நம்ம வந்து பேச போறோம். அப்படிங்கும்போது எதிர்பார்ப்புகள் இன்னும் அதிகமாகுது சார். நிச்சயமா நம்ம பேசுவோம். அதே மாதிரி பார்ட் 2ல வந்து தசாபுத்தி பலன்களை ரொம்ப விளக்கமா இன்னும் நம்ம பார்க்கலாம். நிச்சயமா. இந்த ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்தவங்க இவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படி தேர்வு பண்ணணும் சார்? அதாவதுங்க, உங்களை தேர்வு பண்றதுக்கு முதல் கிரகம் விடுதா அப்படின்றத பார்க்கணும். நீங்களா தேர்வு பண்றது ஒன்று இருக்கு, உங்களுடைய தாய் தந்தையர் வந்து முடிவு பண்ணுறது ஒன்று இருக்குது. இந்த ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா புதன் பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க கரெக்டாக அந்த டீனேஜில் கேது பகவானுடைய திசைக்குள்ளே வந்து சிக்கிக்கிடுவாங்க. அந்த திசை என்ன பண்ணுன்னா கல்வியை கெடுக்கிறது, இவங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விபரீதமான பிரச்சனைகளை கொண்டுட்டு வந்து அந்த வயசுலேயே கொடுக்குறது, ஃபேமிலிக்குள்ளே இருக்கவங்களையே இவங்களுக்கு வந்து சில ஒரு மாதிரியான தொந்தரவுகளை, உளவியல் ரீதியான தொந்தரவுகளை கொடுத்து இவங்களை வந்து சிரமப்படுத்துறது, இப்படிலாம் கூட தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதெல்லாம் இவங்களுக்கு அந்த வயதிலேயே வருவதற்கு காரணமே கேது பகவானுடைய திசை தான். நான் தசாபுத்தியில் அதை பற்றி தெளிவாக சொல்லும்போது இன்னும் டீட்டெயில்டாக புரியும். அப்போ இந்த கேது முடித்த உடனே அந்த டீனேஜ் பருவத்திலேருந்து அப்படியே சுக்கிரனுக்கு இவங்க டைவர்ட் ஆவாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா புதன்கிற ஒரு அறிவாளித்தனமும் கேதுவில் சில சோதனைகளையும் சந்திச்சுட்டு ஒரு ஆதரவு இல்லடா, நமக்கு ஒரு அடைக்கலம் இல்லை, அல்லது யாருமே என்னை புரிஞ்சுக்கல அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையிலேருந்து சுக்கிரன்ட்ட போகும்போது ஒரு புது உலகம், ஏதோ புதுசாக ரெக்க முளைச்ச மாதிரி அப்படியே வந்து அந்த க்ளோ பண்ணுவார். சுக்கிரன் உள்ளே வந்தோடனே காதல் வலையில் சிக்க வைக்கிறது, அல்லது தாய் தந்தையரே போய் நல்ல மாப்பிள்ளை தான், நல்ல வரன் தான் அப்படின்னு நினச்சி கொண்டு போய் உங்களை திருமண வாழ்க்கைக்குள்ளே தள்ளி விடுறது. நீங்கள் தள்ளி விடுறதுன்னா என்ன அர்த்தம் பாருங்களேன், தானாக நல்லபடியாக அமைகிறதுங்கிறது வேற, நாமளா போய் சிக்கிக்கிறதுங்கிறது வேற. அந்த சுக்கிர பகவான் அழகாக வலை வீசி ஒரு அற்புதமான குடும்பத்தை அனுப்பி சூப்பராக பேச வச்சு, எங்களுக்கு வரதட்சணை வேண்டாம், அது வேணாம், இது வேண்டாம், நல்லா பேசுறதுல பாலிசில் மயங்கி அப்படியே அந்த கல்யாணத்தை முடிச்சிடுறது. அதுக்கப்புறம் சுக்கிர திசையில் அந்த கடகராசிக்கு சுக்கிர பகவான் 11 கூடைய பாவியாக வர்றாரு சரலக்னத்திற்கு, சர ராசிக்கு. அதே நேரத்தில் சுக்கிர பகவான் கடகராசிக்கு 4 கூடைய சுகாதிபதியாக வர்றாரு. சுகத்துக்குள்ள பாதகத்தை வச்சுட்டாருன்னா, சுகத்தை கொடுப்பது போல் யோகத்தை கெடுத்து விட்டார்னா, அப்ப சுக்கிர பகவான் லக்னத்திற்கு நல்ல அமைப்புகளில் இருந்தால் மட்டும்தான் உங்க திருமண வாழ்க்கையினுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும். இல்லைன்னா அது சுகத்தை கொடுப்பது போல் சுய புத்தியில கொடுத்துட்டு எல்லா புத்தியிலையும் சொந்த புத்தியை கெடுத்துவிடும். ஆகையினால திருமண வாழ்க்கையை தேர்வு என்பது கடகராசிக்காரர்கள் கேது முடிஞ்சு சுக்கிரன் எப்போ வருது, சுக்கிரன் எப்படி இருக்குங்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் திருமண வாழ்க்கையை முடிவு செய்ய வேண்டும். ஒருவேளை சிக்கி தவித்தால் பூரணமாக வெளியில வந்து விடலாம். கடகராசிக்கு 11 கூடையவனாக சுக்கிரன் இருப்பதால் மறு திருமண வாழ்க்கை என்பதே இவர்களுக்கு சுபமாக சில நேரங்களில் அமைந்து நல்ல பலனை கொடுத்து விடும். சார், ஆயில்ய நட்சத்திரத்துக்கு திருமணத்திற்காக பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள், பொருந்தாத நட்சத்திரங்கள் நிச்சயமா. அதாவது திருமண வாழ்க்கைக்கு நம்ம இந்த நட்சத்திரங்களாம் தேர்வு பண்ணிக்கலாம்னு நம்ம சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதில் வந்து ஆயிலிய நட்சத்திரத்துக்கு வந்து ஆண் பூனை, பறவையில் வந்து கிச்சிலி, மரத்தில் வந்து புன்னை மரம், பால் உள்ள மரம், இப்படிலாம் ஒரு அமைப்புகள் வச்சிருக்கிறாங்க. அப்போ இதை வச்சு தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நட்சத்திரத்தின் அடிப்படையில் இப்போ 1வது நட்சத்திரம், 2வது நட்சத்திரம், 3வது நட்சத்திரம்லாம் இருக்குது. தாராபலனில் தனியாக வரும். இதுவே வந்து தினத்துக்கும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். அப்போ தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், மகேந்திரம், ஸ்ரீதீர்க்கம், யோனி, ராசி, ராசி அதிபதி, ரஜ்ஜு, வேதை, நாடி, மரம், இப்படி 12 பொருத்தங்களை பிரித்து பெண் ஜாதகத்துக்கு ஆண் ஜாதகத்துக்கு லக்னத்தின் அடிப்படையில் தசா சந்தி பார்த்து 2 பேருக்கு நடக்கக்கூடிய திசைகள் வேதையாக இருக்குதா அப்படின்னு பார்த்து, அதுக்கப்புறம் இந்த நட்சத்திரத்திலேருந்து இந்த நட்சத்திரத்துக்கு இந்த பொருத்தங்கள்லாம் அமைந்து சம்பந்திகள் நட்பு, குழந்தை பாக்கியம், தாம்பத்தியம், ஆயுள் பலம், தீர்க்க சுமங்கலி, கயிறு, இதெல்லாம் பார்த்து தான் ஒரு பொருத்தத்தை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ இதை ஈஸியாக எடுத்துக்கிறதுக்காக ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தாங்க, ஆயிலிய நட்சத்திரமே இவர்களுக்கு பொருந்தாத நட்சத்திரமாக அமையும். கேட்டை நட்சத்திரம் பொருந்தாததாக அமையும். ரேவதி பொருந்தாது. ஆயிலியங்கிறது பூனைங்கிறதுனால எலி பொருந்தாது. அப்போ பூர நட்சத்திரம் பொருந்தாது, மக நட்சத்திரம் பொருந்தாது. இங்கேயே ஃபில்டர் பண்ணிட்டு பெண் நட்சத்திரத்துலேருந்து ஆண் நட்சத்திரம் எத்தனாவதாக வரணுங்கிற ஒரு கணக்கை வச்சு தீர்மானிக்கும் போது அந்த பொருத்தங்கள்ங்கிறது ரொம்ப தெளிவாக வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இவர்களுக்கு பறவை வந்து கிச்சலி அப்படின்னு சொன்னீங்க. பஞ்சபட்சி சாஸ்திரத்துல இது மாறுமா? நிச்சயமா. ஒருத்தர் தொழிலில் சிறந்து விளங்குவதற்கு, பகைகளை வெல்வதற்கு, கோர்ட்டு கேஸ் ரொம்ப நாளாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம்யா, அது ஏதாவது ஒரு நேரத்தில் வக்கீல்ட்டு கட்டை வாங்கி வேற பக்கம் கொடுப்போம்
அப்படின்லாம் தோணும் இல்லையா? ரொம்ப நாளாக ஒரு பேங்க் லோனுக்கு அலைஞ்சிக்கிட்டே இருக்கும், மேனேஜர் அலைய விட்டுக்கிட்டே இருக்கிறார், ஒரு நல்ல நேரம் குறித்து கொடுக்கல அப்படின்னு நினைக்கும் போது நம்ம என்ன நினைப்போம், நம்மளும் ராகு காலத்தில் போகலை, நல்ல ஓரையில் போகிறோம், அப்படி ஏன் ஜெயிக்க மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு கண்டுபிடிக்கப்பட்ட சூட்சமம் தான் லோன் வாங்குறதுக்கு இல்லை, எல்லா காரியங்களையும் ஜெயிப்பதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட சூட்சமம். ஞானிகளால் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அவங்க நிறைய யோக பயிற்சிகளுக்கும் அதை பயன்படுத்தியிருக்காங்க. அப்படி சொல்லப்பட்டதான் பஞ்சபட்சி சாஸ்திரம். 5 தொழில்கள்னு சொல்லுவாங்க. ஊன், நடை, அரசு, சாவு, துயில் அப்படின்னு இருக்கும். அந்த அரசு ஊன் நேரங்களெல்லாம் ஒருத்தர் கனகச்சிதமாக பயன்படுத்தி கொண்டால் ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் வெற்றி பெறுவார்கள். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வளர்புறையில் பிறந்திருப்பாங்க. இவங்க வளர்புறையில் ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாங்கன்னா சுக்லபட்சம் அப்படின்னு எழுதியிருக்கும். தேய்பிறை ஆயிலிய நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணபட்சம் அப்படின்னு எழுதியிருக்கும். இந்த வளர்புறை தேய்பிறையை பொறுத்து பஞ்சபட்சியில் ஆந்தையும் கோழியும், வளர்புறை தேய்பிறை, இந்த அமைப்புகளில் தான் அந்த பட்சி அமையும். அதை வச்சு தான் இவங்க வாழ்க்கையில் அந்த அரசு நேரத்தை பயன்படுத்தி வெற்றி பெற முடியும். ஓகே சார், இவர்களுடைய திருமண வாழ்க்கையை பற்றி சொல்லியிருந்தீங்க. தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன துறைகளை ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க? ஓகே, ஆயில்ய நட்சத்திரம்ங்கிறது கடகத்தில் இருக்குது. கடகம் என்பது நீர் ராசி, சரராசி, வெளிநாடு வாழ்க்கை, கடல் கடந்து போகிறது, நீர் சம்பந்தப்பட்ட தொழில்கள், ஃபுட்டு பிஸ்னஸ். ஏன்னா இவர்கள் ராசிக்கு 10வது ராசியாக மேஷம் வரும். இப்போ மேஷங்கிறது நெருப்பு ராசியாக வரும், அக்னி தத்துவம் கொண்டது. ஃபுட்டு பிஸ்னஸ், அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் நடத்துறது, அப்புறம் ஸ்கூல்ஸ். சில பேர் வந்து அந்த தந்தை தாயார், அந்த கார்டியன்கிற மாதிரி அந்த ஆசிரமங்கள்லாம் வச்சு நடத்துறது, ட்ரஸ்ட் வச்சு நடத்துறது, இதெல்லாமே வந்து ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுடைய சிறப்பு. புதனுடைய நட்சத்திரமாக இருக்கிறனால கணக்கு, அக்கௌண்டன்ட்டு, சிஏ படித்து பெரிய ஆடிட்டராக இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து எல்லா தகவல் தொழில்நுட்பங்கள், ஐடி கம்பெனியில் பெரிய ஆளாக இருக்கிறது. இதெல்லாமே அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து ஜொலிக்கிறது. பேசி சம்பாதிக்கக்கூடிய அத்துணை ஸ்கில், அந்த பேசி கனெக்ட் பண்ணுறாங்கல்ல, இதெல்லாம் பெரிய ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. தூதுவர்கள், ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு அந்த தூதுவர்களாக இருப்பாங்கல்ல, அதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. டாக்குமெண்ட்டு, பத்திரங்கள், அத்துணை விஷயமும் இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்குள்ளே அடக்கப்பட்ட விஷயமாக இருக்கும். மேத்தமேட்டிக்கல் ஃபுல்லாக எல்லாமே வந்து பிஸ்னஸுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து ஃபார்முலாஸ், இந்த வாழ்க்கை சூத்திரம் எல்லாமே ஆயில்ய நட்சத்திரம் தான். இவங்க கணக்கு போட்டு கொடுத்தாங்கன்னா அந்த காரியமும் அந்த தொழிலும் வெற்றி பெறும். அப்படின்ற இடத்துல தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இவங்களுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் சார்? ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா அழகுக்கு வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த ஃபிட்னஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த புதன் பகவான் வந்து இரட்டைத்தன்மையை கொடுப்பார். சில நேரங்களில் அவங்க சாப்பிட்ற சாப்பாடே அவங்களுக்கு வந்து ஒவ்வாமை ஆயிடலாம், சரியான அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சாப்பாடு கிடைக்காம போயிடலாம். அது மாதிரி புதனுக்கு வந்து தோல் சம்பந்தப்பட்ட சில சரும வியாதிகள்லாம் இவர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கடகராசிக்கு 6ஆம் அதிபதியாக குரு வர்றாரு. ஆனால் குரு பகவானுடைய தசை வரலைனாலும் பின்னாடி தான் வரும். அது புதன், கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு முடிக்கிறதுக்குள்ளேயே குரு தசை வரும்போது பார்த்துக்கலாங்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த குரு பகவான் வந்து உடல் பருமனை திடீர்னு கொடுத்துட்றது, சுகர் பிரச்சனையை கொடுக்கறது, கொலஸ்ட்ரால் பிரச்சனையை கொடுக்கறது, இந்த மாதிரியான சில சம்பவங்கள் எல்லாம் கடகராசிக்காரர்கள் சந்திக்கிறாங்க. இதே நேரத்தில் கடகம் ஆயிலியத்தில் பிறந்தே எனக்கு லக்னம் வேறையா இருக்குது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ ஒரு விருச்சக லக்னமாக இருக்குது, 6க்கு அதிபதியாக செவ்வாய் வருவார். செவ்வாய் சம்பந்தப்பட்ட ரத்த சோகைகள், ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஹீமோகுளோபின் குறைபாடு, பெண்களுக்கு மாதாந்திர பிரச்சனை, டேட் தள்ளி போகிறது, அடிவயிறு பிரச்சனை, இந்த மாதிரியான சில உபாதைகளை எல்லாம் கடகம் ஆயிலியத்தில் பிறந்தவர்கள் சந்திப்பாங்க. இதை கூட நான் வந்து 6ஆம் அதிபதி தசை எப்போ வரும், 6ஆம் அதிபதி புத்தி என்ன பண்ணும், அது லக்னத்துக்கு எப்படி இருந்தால் யோகமாக இருக்கும், எப்படி இருந்தால் அதுவே உங்களுக்கு எதிர்மறையாக இருக்குங்கிறத தசா புத்தி பலன்களில் அதனுடைய செகண்ட் பார்ட் சீரியட்ஸில் தெளிவாக பார்ப்போம். லக்னம் வந்து மிக முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து வந்து நம்ம பார்ட் 2 வீடியோவில் இவர்களுடைய வாழ்நாள் முழுவதுமான தசாபுத்தி பலன்களை பார்க்கலாம். இந்த எபிசோட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சார். மிக்க நன்றி. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேயர்களே, ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் உங்களுடைய குணாதிசயங்கள் மற்றும் உங்களுடைய பிறப்பின் ரகசியம் என்ன அப்படின்னு இந்த பார்ட் 1 வீடியோவில் கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இதே மாதிரி உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமான தசாபுத்தி பலன்களை விரைவிலே நாங்கள் பேச இருக்கோம், அப்லோட் பண்ண இருக்கோம். இதெல்லாம் உங்களுடைய யூடியூப்பில் நீங்கள் ஓப்பன் பண்ணும் போதே டைம்லைனில் வரணும், இந்த நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுலக்கண்ணன் யூடியூப் சேனலில் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி தசாபுத்தி பலன்களை பார்க்கும்போது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு மிக்க நன்றி.